பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் 2ஆம் ஞாயிறு உடைய பாதத்தண்டையில் வந்து நிற்கும் பொழுதும் ஆண்டவர் தாமே உம்முடைய கிருபையினாலே ஒரு கல்வி ஞாயிறாக, படைப்பு ஞாயிறாக இந்நாளை நாங்கள் அனுசரிக்க முற்படும் பொழுதும் உம்முடைய ஞானத்தை புத்தியை தேவரி நீர் அருளி தந்து நீர் படைத்திருக்கின்ற அனைத்து உலகையும் நேசிக்கவும் பாதுகாக்கவும் தேவரின் மனப்பக்குவத்தை கட்டளையிட்டு உமக்குள்ளாக மகிழ்ந்து உம்மிலே களிக்கூற எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவர் தாமே உடைய கிருபையினாலே இந்த உலகை தொட்டு குணப்படுத்துகின்றீர் என்ற மகிழ்ச்சியையும், ஆண்டவர் தாமே உம்முடைய ஞானத்தினாலே தேவரின் மனிதரை வாழ்விக்கின்றீர் என்ற உறுதிப்பாட்டையும் இந்நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் பாராட்டும். முற்றிலுமாய் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். வல்லமையாய் வழி நடத்தும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பார்ந்தோரே, பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்.
உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தோ முழங்காற்படியிட்டோம் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளர்களும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பார்ந்தவரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த என் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் தேவடி நீர் எங்களோடு இடைப்படும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். அன்பார்ந்தவரே, இந்த காலை வேளையிலும் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்நாளிலே தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றேன்.
இந்நாளில் நம்ம வந்து 2 தீம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்று கடந்த வாரத்தினுடைய மற்றொரு தீம், அதாவது எஜுகேஷன் சண்டே, கல்வி ஞாயிறு. அந்த கல்வி ஞாயிறிலே அறிவும் ஞானமும் கடவுளிடமிருந்து வரும் அருட்கொடை என்ற ஒரு சிந்தையிலும், இந்நாளிலே நாம் செலிப்ரேட் பண்ணுற என்விரான்மெண்டல் சண்டே, சுற்றுச்சூழல் ஞாயிறு. இந்நாளின் தலைப்பு வந்து படைப்பனைத்தும் ஆண்டவருடைய மீட்புக்காக, விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றது. கிரியேஷன் ஏர்ன்ஸ் ஃபார் காட்ஸ் லிபரேஷன் என்ற ஒரு சிந்தையிலும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஸோ இந்த நாளிலே நாம் முதல் 3 பகுதிகள் நாம் காணப்போகின்றவை ஆண்டவர் தருகின்ற அறிவு, ஞானம் இவற்றை சார்ந்தவையாக அமைகின்றன. முதலாவது பகுதியை நாம் பார்ப்பது நீதிமொழிகள். அதுல வந்து 2ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 முடிய உள்ள வசனங்கள். நமக்கு தெரிந்தது போல இந்த நீதிமொழிகள்ல பல பகுதிகள் வந்து சாலமனாலே எழுதப்பட்டன. சாலமன் வந்து கடவுளுடைய ஞானத்திலே சிறந்தவராக காணப்பட்டார். சாலமன் கிட்ட இருந்த அனுபவங்கள் என்பவை கொஞ்சம் கடினமான அனுபவங்களாக இருந்தன. ஆயினும் அவருடைய வாழ்வின் வெளிப்பாடுகள் என்பவை கொஞ்சம், அவர் பட்ட அந்த பட்டறிவு அப்படின்றது வந்து இன்னும் ஆழமாக இருந்தது என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். ஸோ இன்னைக்கு கல்வி ஞாயிறு பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நல்ல ஆலோசனை என்ன அப்படின்ற ஒரு விஷயமும், பிள்ளைகளாக இருந்து பெரியவர்களாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடவுள் தரக்கூடிய நல்ல ஆலோசனை என்ன என்ற ஒரு சிந்தையையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இதுல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சில காரியங்கள், கடவுளிடமிருந்து ஞானம் வருகின்றது என்பதனை நாம் கண்டு கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த கடவுளிடமிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது? ஒருவேளை 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதுல தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வருகின்றது? 5வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, கடவுளுக்கு பயப்படுதல் அது ஞானத்தை கண்டு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆண்டவருடைய வாயிலிருந்து அறிவும் புரிதலும் வருகின்றன என்பதனையும், அவர் தாமே தம்முடைய தெளிவான வழி நடத்துதலை தன்னுடைய மக்களுக்கு அருளி தருகின்றார் என்பதனையும், அவர் தாமே வழிகளை நடத்தி செல்லுகின்றார் என்ற ஒரு சிந்தையையும், அவர் தாமே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஞானத்தை அருளி தந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆன்மாவிலே கடவுள் வந்து அந்த ஞானத்தை ரொம்ப அமைதலை, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக மாற்றி தருகின்றார் என்பதனையும், தீங்கிலிருந்தும் தீங்கான சிந்தனை ஓட்டத்திலிருந்தும் நம்மை மீட்டு நடத்துகின்றார். பல நேரங்கள்ல இந்த பேலன்ஸ் பிட்வீன் குட் அண்ட் ஈவில், ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல எங்க நிக்கிறது? இந்த தீமையான காரியங்களை நம்ம யோசிக்கலாமா, யோசிக்க கூடாதா? இதுல வந்து ஒரு வசனம் இன்னும் கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொடுமை உள்ளவனுடைய வழிகளை தெரிந்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக அது இருக்கின்றது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நம்ம நல்லது பண்ணி கொண்டே இருக்கும் பொழுதும் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற மக்கள், தீமையான செயல்பாடுகள் அவை முன்னென்று அவை வெற்றி பெறுவது போன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கையாளலாமா அப்படின்னு தோணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உருவாகும். அதனால இங்க வந்து 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிப்பட்ட மனப்பக்குவத்திலிருந்தும் சிந்தனை ஓட்டத்திலிருந்தும் கடவுள் நம்மை விலக்கி காக்கின்றார். தீங்கான வழிகள்ல செல்லாம, தவறான காரியங்களை பேசாம, கடவுளுடைய கண்களுக்கு முன்பாக உண்மையா இருக்கக்கூடிய விஷயம். அன்பார்ந்தவரே, இன்றைக்கு நமக்கு கடவுள் தரக்கூடிய நல்ல ஆலோசனை இந்த நீதிமொழிகள்ல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை, ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய சிந்தனை ஓட்டத்தை நாம் பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்ம வந்து மனிதனுடைய சிந்தனை ஓட்டம், செயல்பாடுகள், மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனை முன்வைக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகின்றோம். கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தை காட்டிலும் மனிதனுக்கு பயப்படுகின்ற பயம் அதிகமாக இருக்கின்றது.
ஆனா இங்க கடவுள் நமக்கு தெளிவா சொல்றாரு, கடவுளுடைய கண்கள் எல்லாத்தையும் நோக்குது, எல்லாத்தையும் ஆராய்ந்திருக்குது. அது நம்முடைய சிந்தனை பிறப்பதற்கு முன்பாக நம்மை ஆராய்ந்தறிகின்ற கண்கள், பார்வை. ஸோ அந்த ஒரு கடவுளுடைய வழிநடத்துதல் என்பது எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் மையமாக வைத்து கடவுளுக்கு முன்னாடி உண்மை மொத்தமாய் ஜீவிக்க கற்றுக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதுல நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கவும், ஆண்டவரிடம் முழங்கார் படியிட்டு ஜெபிக்கவும், இவை மிக முக்கியமானவை என்பதனை நாம் சொல்லிக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. கடவுள் அந்த வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றார் என்ற ஒரு நம்பிக்கையும் நாம் கொடுப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த திருமறையில் இருக்கக்கூடிய வாசகங்கள் ஒவ்வொன்றும் மனிதனுடைய சிந்தனை ஓட்டத்தை தொட்டு புரிதலை உருவாக்கி வாழ்விக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தாண்டி எது நன்மை எது தீமை, எதை பற்றி கொள்ளலாம் எதை பற்றி கொள்ளக்கூடாது என்ற சிந்தனை ஓட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை இது தெளிவுபடுத்தி தருகின்ற ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ரெண்டாவது பகுதி, கடவுள் நமக்கு தருகின்ற ஆலோசனை என்ன, ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும் படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்துகின்ற சங்கீதம் 119. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போல இந்த திருப்பாடல் 119 தான் திருமறையிலேயே உள்ளதுல பெரிய அதிகாரம் என்று கொண்டாடப்படுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை. 176 வசனங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது. இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்டெப்த் கான்செப்ட் இது 8 வசனமா பிரிச்சிருக்குதுன்றது நமக்கு தெரியும். நம்முடைய திருமறைகளிலும் அது அப்படிதான், அந்த 8 பத்தி தான் அமைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பத்தியும் ஒவ்வொரு எபிரேய ஆல்பபெட், எபிரேய சொல், எபிரேய எழுத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பகுதி. எபிரேய மொழியில வரக்கூடிய ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி 1 to 8 முதல் ஆல்பபெட். நமக்கு இங்கிலீஷ்ல ஏ இருக்கிற மாதிரி தமிழ்ல ஆ இருக்கிற மாதிரி இதுல ஆலஃப் அப்படின்ற ஒரு ஆல்பபெட் இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவது ஆல்பபெட்டுக்கு பேத் அப்படின்னு பொருள், பெயர். இந்த பேத் அப்படின்ற பெயருக்கு பொருள் என்னன்னா வீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 9ல இருந்து 16 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம பார்க்கும்போது இது இந்த ரெண்டாவது ஆல்பபெட்டுடைய அமைப்புக்குள்ள வருது. பேத் என்றால் இல்லம் என்று நாம் பார்த்தோம். இங்க என்னென்ன இல்லங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு இல்லம் 10வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருதயம் ஒரு இல்லமாக அமைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் 13, 14ல வாய் ஒரு இல்லமாகவும் உதடுகள் அதனுடைய கதவாகவும் அமைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது சிந்தனை 15ஆம் வசனத்துல சிந்தனை, சோ மனம் ஒரு இல்லமாக அமைக்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் 15ல ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்கும்போது கண் ஒரு இல்லமாக அமைக்கப்படுகின்றது. ஸோ இந்த இல்லத்துக்குள்ள குடியிருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? இதுல ரொம்ப அழகான ஒரு காரியம் முதல்ல தொடங்கும் போது வாலிபன் தன் வழியை எவ்வாறாக தூய்மைப்படுத்த முடியும். ஸோ வாலிப பிராயத்துல நம்முடைய வழிகளை தூய்மைப்படுத்துவதற்கான காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை இந்த இல்லங்களுக்குள்ளாக போடுவதனாலே என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை இந்த பகுதி நமக்கு அருளி தருகின்றது. ஸோ இதுல என்ன சொல்லி தருது அப்படின்னா நீங்க இதிலிருந்து விலகி செல்லாதிருப்பீர்களாக, உங்களுடைய முழு இருதயத்தோடு அதனை நீங்கள் பற்றி கொள்ளும்படியாக அதை தேடி அலையுங்கள். ஆனா அதிலிருந்து நீங்கள் விலகி செல்லாதிருங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளிலிருந்து விலகி செல்லாதிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா ஃபர்ஸ்ட் முழு உள்ளத்தோடு தேடுதல், ரெண்டாவது முழு உள்ளத்துக்குள்ளாக அதை புதையலை போல வைத்து பாதுகாத்தல். ஒரு ட்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒவ்வொரு ட்ரெஷர் இருக்குது. இந்த ட்ரெஷர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வின் சூழலை பொறுத்து அமையும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி தராருன்னா எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ட்ரெஷர் கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை இருதயத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ளும் பொழுது பாவம் நம்மை தொடாது என்ற ஒரு சிந்தனையை தெளிவுபடுத்தி தருகின்றார்.
அடுத்தபடியா நம்ம காணக்கூடிய காரியம், ஆண்டவர் தருகின்ற போதனை. அந்த போதனை வந்து நம்முடைய வாய்க்குள்ளாக சென்று குடியேறுகின்ற ஒரு நிலைப்பாடு. வாயிலிருந்து என்ன வரும்? நிறைய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கேள்வி. வாயிலிருந்து பொய் வரக்கூடாது, வாயிலிருந்து புரட்டு வரக்கூடாது, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, வாயிலிருந்து சூழ்ச்சிகள் வரக்கூடாது. வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வழி நடத்துதல் வரணும். இந்த விஷயம் வந்து எங்கிருந்து பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுல நம்முடைய சிந்தனை ஓடுதோ, நம்முடைய மனதுக்குள்ள என்ன இருக்குதோ அதுக்குள்ள இருந்து இவையெல்லாம் பிறக்கின்றன என்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய காரியம், உங்க மனதுக்குள்ள என்னவா இருக்கணும், விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ற காரியங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது இம்ப்ரிண்ட் ஆகும். நம்ம விஷுவலைஸ் பண்ண வேண்டியது எதை படிக்கிறோமோ அது விஷுவலைஸ் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்ன படிக்கிறோம், என்னென்ன காரியங்களை படிக்கிறோமோ அதெல்லாம் மனக்கண்ணுக்கு முன்பாக படம் மாதிரி இருக்கின்ற வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அது மனதிற்குள்ளாக பதிந்து வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகவும் அழகானது. அடுத்தது எதை பார்க்கிறோம், தீங்கான எதையும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல வந்து ஒரு பார்வையில வந்து என்ன உள்ள வருதோ அது வந்து மனதுக்குள்ள ரொம்ப ஆழமா பதியும். அதனால தீங்கான எதையும் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த பகுதி நமக்கு சொல்லி தந்து, எங்க வந்து பார்க்கணும், கடவுளுடைய வழிகளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுல மகிழணும் அப்படின்ற ஒரு காரியமும், ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தையை மறக்க கூடாது. ஸோ ஒரு இல்லத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை கடவுளுடைய இல்லமாக மாற்றி ஆண்டவரை குடியிருக்க செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சி என்பது கடவுள் தரக்கூடிய ஞானத்தை புத்தியை பூர்ணப்படுத்துகின்ற அழகான அமைப்பாய் இருக்கின்றதனை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளாக அவரே செல்லுகின்ற வேளையில் நடந்த அழகான ஒரு அனுபவம் என்ன? இன்னைக்கு நமக்குள்ள நற்செய்தி பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் வீட்டுக்குள்ளாக செல்லும் பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. 41 52 வரைக்கும் உள்ள வசனம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான காரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றதனை நாம் காண முடியும். ஆண்டவர் செல்றாரு, 12 வயது, நம்முடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சி பருவம், ஒருவேளை ஒரு முதிர்ச்சி அடையக்கூடிய அல்லது முழுமை அடையக்கூடிய பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் குரூப் 12 இயர்ஸ். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான அமைப்பு என்ன அப்படின்னா, அங்கிருந்த அத்தனை மக்களுடைய ஞானத்தை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானம் மிகவும் அதிகமாக இருந்தது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் 52வது வசனத்துல தன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து, அவருடைய 51வது வசனத்துல பெற்றோரோடு சேர்ந்து கீழ்ப்படைந்திருந்தார். அதுக்கப்புறம் 52வது வசனத்துல ஆண்டவர் வந்து ஞானத்திலும் புத்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் சிறந்திருந்தார். ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்காக நாம ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் இது. பிரேயர்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகளுக்கு வந்து ஞானமும் புத்தியும் கடவுள் தரணும். அதே நேரத்துல தேவ கிருபை, கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய நிலையான அன்பு பிள்ளைகளோடு இருக்கணும். அதே போல சூழ்ந்திருக்கின்ற மனுஷர்கள் அவர்களுக்கு நன்மை செய்கின்றவர்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ஒரு காரியம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வாலிப வயதுல இருந்தது அப்படின்றதையும், அவர் வளர்ந்து வரும்போது அவர் கூட இருந்தது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து தருகின்ற ஒரு அழகான ஆலோசனை. பல வேளைகள்ல நம்ம வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் குறைபடுறோம். எங்க கொண்டு போய் பிள்ளைகளை உட்காத்துறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து பரவாயில்ல, வேற வழி இல்லை, வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறோம், அதனால நமக்கு டிவி இருக்கு, அதனால அதை பார்க்குறோம். பட் ஆண்டவருடைய பிரசனத்துல பிள்ளைகளை அமர்த்துவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்கள்ல சென்று உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து எங்கெல்லாம் பிள்ளைங்க போறாங்க, அவங்க போற இடங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது, அவங்களுக்கு காலேஜஸுக்கு போகிறது, அவங்களுக்கு டேலண்ட்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இதை பண்ணும். அவங்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் இவ்வளவு போட்டி இருக்கக்கூடிய உலகத்தில் பிள்ளைகளை எப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம்.
ஆனா நம்மளை உருவாக்குன கடவுளிடம் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் கொஞ்ச நேரம் அமர்த்தணும். ஆலய பிரகாரங்கள்ல பிள்ளைகள் சென்று அமரணும், ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத இந்த பகுதி நமக்கு சொல்லி தருது. ஒருவேளை டீச்சிங் இவ்வளோ மட்டும்தானா பைபிள்ல பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ற இன்னொரு ஞாயிறு படைப்பு ஞாயிறு. ஸோ இந்த படைப்பு ஞாயிறுல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா படைப்பு அனைத்துமே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படியாக தத்தளித்து கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் காண்கின்றோம். ஸோ இதுல என்ன மாதிரிப்பட்ட படைப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடவுள் தரக்கூடிய எட்டாம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். 2ஆம் அதிகாரம் இல்லை, 8ஆம் அதிகாரத்துல கடவுள் தரக்கூடிய அந்த மகிமை 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது படைப்பனைத்தும் உள்ள குமுறி கொண்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒருவேளை இன்னைக்கு இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் நம்ம காணக்கூடிய ஒரு காரியம், நிறைய இடத்துல இதை நம்ம பார்க்குறோம். ஓசோன் லேயர் அதில் ஹீலிங் இருக்கு. நம்ம சுற்றி இருக்க இந்த அட்மாஸ்பியர் காற்று அதில் இருக்கிற மாசு குறையுது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கு, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நீரோடைகள், ரிவர், இதில் இருக்கக்கூடிய மாசு குறையுது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் அவைகள் உட்பிரவேசிக்கின்றன. அவங்க தோட்டத்துக்கு வராங்க, அவங்க வீடு பக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம். கடவுள் படைப்பை படைக்கும் பொழுது 6 நாள் எல்லாத்தையும் படைச்சாரு. 6ஆவது நாள்ல கடைசி 1 மணி நேரத்துல மனுஷனை படைக்கிறாரு. படைச்சு சொல்றாரு, இந்த படைப்பு அனைத்தையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம மனுஷர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 6 நாள் படைத்த படைப்பை நம்ம கொஞ்சம் குறைவாய் எண்ணி நம்மை மிகையாய் பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள வந்திருக்கிறோம். அது எப்படி அந்த மனநிலைமை நமக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா இந்த படைப்போடு இணைக்கப்பட்டு இருக்கின்ற படைப்பு தான் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும், அவங்க சின்ன பிராயத்துல இருந்தே அவர்களை ஒவ்வொரு உயிரினங்களோடு சேர்த்து, அதே போல ஒரு படைப்பின் சூழல், ஒரு அழகான தோட்டம், இந்த மாதிரிப்பட்ட உயிரோட்டமான விஷயங்களோட சேர்த்து ஒரு செடியை நடுறதுல இருந்து வளர்க்கறதுல இருந்து அவர்களை உருவாக்கி கொண்டு வரும் பொழுது அவருடைய மன அழுத்தங்கள் குறையும் அப்படின்றத நம்மளால உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியும். அதே போல அந்த படைப்பை வாழ வைக்கும் போதுதான் மனுஷனுக்கும் வாழ்வு இருக்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா கடவுள் அதை அவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு. நீங்க எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது தெரியும். ஆண்டவர் இந்த தோட்டத்தை உருவாக்குனாரு, தோட்டத்துக்கான வழியை திறந்து தருவாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை திறந்து தர்றாரு. ஸோ இது கடவுளுடைய, அதே மாதிரி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உவமைகளுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாலும், ஐ எம் தி ட்ரூ வைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து ஆண்டவர் கடவுளுடைய வார்த்தையினுடைய வல்லமை கூட படைப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருக்கின்றது என்பதனை நாம் காண்கின்றோம். ஸோ ஆண்டவர் இந்த படைப்பை மனுஷன்ல இருந்து பிரிச்சு பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நம்மளாலையும் அது பிரிஞ்சு வாழ முடியாது. ஏன்னா ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்தாதான் மனுஷனுக்கு சுவாசிக்க முடியும். நம்ம அத சுவாசத்தையே முற்றிலுமாய் அறுத்து போட்டு விட்டு நமக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்து இல்லை அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. அதனால மக்களை இயற்கையோடு சேர்த்து வாழ வைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகின்ற 2 விஷயங்கள், ஒன்று ஆண்டவர் தரக்கூடிய ஞானமும் புத்தியும் கிஃப்ட். அதே போல ஆண்டவர் தந்திருக்கின்ற அந்த அழகான தோட்டத்திற்குள்ள வாழக்கூடிய வாழ்வின் முறையும் அழகான ஒரு கிஃப்ட் தான். எப்போ படைப்பு விடுதலை ஆகுதோ அப்போதான் மனுஷனுக்கும் விடுதலை முழுமை பெறும். ஸோ இன்னைக்கு கடவுளுடைய கரத்திலே நம்மை கொடுத்து நிற்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த அழகான உலகத்தை உம்முடைய கிருபையினாலே எந்த விதத்திலும் சிதைக்காதபடி உம்முடைய அதே அன்பை அதனோடு பகிரவும், எங்களுடைய வாழ்வுல நாங்க எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு உம்முடைய வார்த்தையிலிருந்து, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற ஜெபத்திலிருந்து, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலிருந்து வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளவும் கிருபை பாராட்டும் என்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் உலக அனைத்தையும் ஆசீர்வதித்து
தம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதமாய் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமையின் பிரசனத்திற்குள்ளாக வந்து நிற்கின்றோம். வாலிபர்களே, எங்கள் வாழ்விலே உடைய ஆசீர்வாதமாய் அருளி தந்திருக்கின்றீர். சிறு பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்விலே நீர் ஆசீர்வாதமாய் அருளி தந்திருக்கின்றீர். இவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா வயது நிலையினருக்கும் உம்முடைய வார்த்தையும் உடைய ஞானத்தையும் அருளி தந்து உம்முடைய கிருபையினாலே நீர் கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி வருகின்றீர் என்ற உறுதியை கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக இருந்து உம்முடைய வார்த்தையிலிருந்து வழிநடத்துதலை பெற்று ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நொடியும் உம்முடைய ஞானத்தை உம்முடைய புத்தியை பெற்றவர்களாக உமக்கு பயப்படுகின்ற பயம் எங்களுக்குள்ளாக இருந்து நாங்கள் அதிலே இயங்க உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆலய பிரகாரங்களை நேசித்து அதற்குள்ளாக ஜீவிக்க ஆண்டவரே, அவற்றிலிருந்து உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டி ஆண்டவரே, எங்களுடைய இல்லமாக முதலாவது நீர் உருவாக்கி தந்த ஏதேன் தோட்டத்தை போல எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை நாங்கள் அமைத்து ஆண்டவரே, படைப்பனைத்திற்குள்ளாக ஒரு பகுதியாய் நாங்கள் இருக்கின்றோம் என்ற சிந்தையோடு ஆண்டவரே, அவற்றை வாழ்வித்து அவற்றிலிருந்து வாழ்வு பெற எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்நேரத்திலும் கூட உங்களுடைய அன்பின் கரத்திற்குள்ளாக எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நிற்கின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் சிதைத்திருக்கின்ற இந்த உலகத்தை மறுபடியுமாக உம்முடைய கிருபையினாலே உயிர்ப்பிக்கும் செயல்பாட்டிலே நாங்கள் ஈடுபட எங்களுக்கு அருள் பாராட்டும். முற்றிலுமாய் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். வல்லமையாய் வழி நடத்தும். உடைய பிள்ளைகளின் வாழ்விலே தேவரீ நீர் கூட இருக்கின்றீர். உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு அங்கத்தையும் தேவரீ நீர் உருவாக்கி இருக்கின்ற கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பூர்ணப்படுத்துகின்றீர் என்ற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய ஞானம் புத்தி பூரணப்பட கெஞ்சி நிற்கின்றோம். ஆசீர்வதியும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மகிழ்ந்திட
வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உட்புகுத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றடைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பருத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தரலும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களை நின்றும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். எல்லா மோசங்களிலிருந்தும் கடவுள் விலக்கி காக்கும்படியாய் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்கி வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் அது மிகுந்த இரக்கத்தினால் எங்களையும் உலக அனைத்தையும் காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவரே, நாம் தொடர்ந்து கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இந்நாளிலும் உடைய பாதத்தண்டையில் வந்து நிற்கவும், ஆண்டவரை உம்முடையத்திலிருந்து ஞானத்தையும் புத்தியும் பெற்றுக்கொண்டு உமக்கு பயப்படுகின்ற பயம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கவும், எப்பொழுதும் ஆண்டவரை உண்மை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி தேவரீர் தாமே எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்றீர், எங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்கின்றீர் என்ற சிந்தையோடு உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புவித்து உம்மாலை வழி நடத்தப்பட தேவரி நீர் அருள் பாராட்டுகின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். சிறு பிள்ளைகள் சிறு பிராயம் முதற்கொண்டு ஆண்டவரை நீர் படைத்த படைப்பை நேசிக்கவும், ஆண்டவரை அவற்றிலிருந்து தேவரி நீர் கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை உம்முடைய கிருபையினாலே அவற்றை வாழ்வித்து நாங்களும் வாழ்வு பெறவும் தேவரி நீர் கிருபை பாராட்டுகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். படைப்பின் ஒரு அங்கமாகவே மனிதனையும் வைத்திருக்கின்றீர் என்ற சிந்தையோடு நாங்கள் இயங்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே உலக அனைத்தையும் அழகுபடுத்தி நீர் படைத்த ஏதேன் தோட்டத்தின் சாயலை மறுபடியும் உயிர்ப்பிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, தீங்கான அனைத்து காரியங்களையும் வாழ்விலிருந்து அகற்றி போட்டு ஒவ்வொரு நாளும் தேவரீர் உம்முடைய போதனையை அருளி தந்து உம்மை பற்றி கொண்டு ஜீவிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். இப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை புத்தியை அருளி தந்து உம்முடைய வல்லமையின் பிரசனத்தினாலே இடைக்கட்டி வழிநடத்த கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, வாலிபர்களோடு தேவரீர் நீரேறும்.
ஆண்டவரே உடைய கிருபையினாலே 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ்க்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள், 12th எக்ஸாம்ஸ் எழுதும்படியாக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம் அப்பா. உடைய பிள்ளைகளை தேவரீர் தாமே வெற்றியின் பாதையிலே வழி நடத்தி வாழ்வு தருளும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்நாளிலும் கூட உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் வியாதியை தேவரே நீர் முற்றிலுமாய் அகற்றி போட்டு, இந்த COVID-19 என்று சொல்லப்படுகின்ற வியாதியை அகற்றி போட்டு, ஆண்டவரே விஷக்கிருமிகள் சிந்தனை ஓட்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் தொட்டு, ஆண்டவரே தீங்கான அனைத்தையும் மாற்றி உலகை உயிர்ப்பிக்க கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களை ஆளுகின்றவர்கள் உலகிலே, நாட்டிலே, ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்திலே எங்களை ஆளுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். அவர்கள் மூலமாய் மக்களின் வாழ்விலே நன்மை அருளித்தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உடைய கிருபையினாலே ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாலிபர்களை தொட்டு ஆசிர்வதிக்கின்ற கர்த்தர், பெற்றோர் முதிய பெற்றோரோடு இருந்து உடைய ஆசிர்வாதத்தை பூர்ணப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்தருளும். வேலைகளிலே உம்முடைய கிருபையினாலே பாதுகாவலை அருளித்தாரும். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே பணியாற்றுகின்ற இடங்களிலே பணி உயர்வை, வாழ்வில் நன்மையை அருளித்தாரும். ஆண்டவரே வேலை இழப்பு போன்ற அச்சங்கள் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவரீர் தாமே உம்முடைய கிருபையினாலே கூட இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேவரீர் நீர் செய்து உம்முடைய கிருபையினாலே பணிகளிலே அமர்த்தப்படவும், ஆண்டவரே அவர்களுடைய வாழ்வு எதிர்காலம் செழித்தோங்கவும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளாக பொருளாதார தேவையில் சிக்கி தவிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். வாழ்வு தருளும். உம்முடைய கிருபையினாலே அவர்கள் வாழ்விலே நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற எங்களுக்கு அருள் பாராட்டும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு உயர்ப்பியும். ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணித்து நிற்கின்றோம். புதிய வாரத்தை உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே உம்முடைய வழி நடத்துதலை அருளி தந்து உம்முடைய கிருபையினாலே தாங்கி வெகு விரைவிலே நாங்கள் ஆலயங்களிலே கூடி ஜபிக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகும்படியாக ஆண்டவரை இந்த சுகவீனம் முற்றிலுமாய் செயலிழந்து உம்முடைய கிருபையினாலே வாழ்வு துளிர்த்து விடுதலையோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். முற்றிலுமாய் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். திறந்த வாசலை தேவரி நீர் உருவாக்கி தாரும். மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆலயங்களை கட்டி எழுப்பித்தாரும், முழுமைப்படுத்தி தாரும். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம் அப்பா. ஆண்டவர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக பொழிந்து உம்முடைய மகிழ்ச்சியை எப்பொழுதும் பூர்ணப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும், மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே மகிமைப்பட்டருளும். ஆசீர்வதியும் செழிக்கப்படும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த என்ற வழி நடத்தல் நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் தாமே உலக அனைத்தையும் குணப்படுத்தி திருச்சபைகளை கட்டி எழுப்பி ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்ற கிருபைகளோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சந்தோஷத்துடைய சமாதானத்துடைய சகல ஆசீர்வாதங்களுடைய சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். May God bless you. Have a blessed and wonderful week ahead. So